அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 80 ஆண்டுகள் ஆபத்தான சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இந்த சந்திர கிரகணம் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமான ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வருடம் மார்ச் மாதத்தில் முதல் சந்திர கிரகணம் நிறைவுற்றது. அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் நல்ல பலன்களை தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் சந்திக்க முடியும். தண்ணீர், துளசி அல்லது தர்ப்பை அல்லது உப்பு, ₹1 நாணயம் போன்றவற்றை வைத்து இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கணிசமாக குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். ஏனென்றால் துளசி இலைகள் அல்லது தர்ப்பையை உணவுப் பொருட்கள், தண்ணீர் போன்றவற்றில் நீங்கள் அவற்றை போட்டு வைக்கலாம். அப்படி போட்டு வைப்பதால் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுவதற்கான யோகம் உருவாகும். அது மட்டுமல்லாது இந்த கிரகணம் முடிந்ததற்கு பிறகு மிக முக்கியமாக வெள்ளை நிற பொருட்கள் கொண்ட உப்பு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். அதிலும் குறிப்பாக ₹1 சிறிது உப்பில் வைத்து அதை முடிந்து தானமாக கொடுப்பது மிக பெரிய அளவில் தங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தோஷங்களும் விலகும். பொதுவாக சந்திர கிரகணம் என்பது ராகுவினுடைய பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சூரிய கிரகணம் என்பது கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கிரகணத்தின் போது சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட ராகு சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவற்றின் தாக்கம் என்பது சற்று மாறுபடுவதற்கான சூழல் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது ராகு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எனவே இந்த கிரகணத்தினால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட பொதுவான சில பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே பொதுவாகவே கிரகணம் நடைபெறும் போது சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்தால் நல்ல பலன்களை தங்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த வருடம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் சந்திர கிரகணம் நிறைவுற்றது. செப்டம்பர் 18ஆம் தேதி 80 வருடங்கள் ஆபத்தான மிக முக்கியமான சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனத்துடன் செயல்பட்டால் கிரகண தோஷங்களையும் கிரகண பாதிப்புகளையும் விலக்கி நன்மையை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக சந்திர கிரகணம் என்பது சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வருவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. பூமியினுடைய நிழல் சந்திரனின் மீது பதிவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இது பகுதி நேர சந்திர கிரகணம், முழுமையான சந்திர கிரகணம் என பல வகை உண்டு. இந்த வருடம் வரக்கூடிய மிகவும் ஆபத்தான 80 வருடங்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்திர கிரகணமாக பார்க்கப்படுவதால் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமாக குறைக்க முடியும். நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக செப்டம்பர் 18ஆம் தேதி சுமார் 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. அந்த தருணத்தில் நிச்சயமாக செய்யக்கூடாதவையாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்றால் எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் எண்ணவே கூடாது. ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகளுடைய ஆற்றல் அதிகரிக்குங்க. கிரகணத்தின் போது நீங்கள் எண்ணக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் வலுப்பெற்று பல மடங்கு அவை ஆற்றல் பெற்ற ஒன்றாக மாறும். சிறிது நினைத்தால் கூட அவை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே இந்த நேரத்தில் நிச்சயமாக எதிர்மறையான சிந்தனைகளை மேற்கொள்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதே போன்று கிரகணத்தின் போது உணவு சமைக்க கூடாதுங்க. காய்கறிகள் நறுக்குதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. அதே போன்று பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. பயணம் முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட பயணங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல பாதிப்புகளை குறைக்க முடியும். அது மட்டுமல்லாது இந்த கிரகணம் நடைபெறும் போது கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிகமாக கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த கதிர்வீச்சுகள் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவேதான் மற்றவர்களை விட கர்ப்பிணி பெண்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்ல பலனை கொடுக்கும். இயன்றவரை இந்த 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் வீட்டில் மௌனமாக அமர்ந்து பூஜை செய்யலாம் அல்லது
எதிர்மறையான சிந்தனைகளை எண்ணாமல் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் வீட்டில் அமர்ந்து மேற்கொள்ளலாங்க. அவை நல்ல மாறுதலை ஏற்படுத்தும். ஏனென்றால் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு என்று சொல்லப்படுவதால் மூட பழக்கமாக இருந்தாலும் கூட அவற்றை அனுசரிப்பதால் சில மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் அறிவியல் பூர்வமாகவும் கூட கிரகணத்தின் போது கதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை நிறைவாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போன்று இந்த கிரகணத்தின் போது நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? தற்பை என்று சொல்லக்கூடிய கோரை புல்லை உணவு, தண்ணீர் போன்றவற்றில் நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்படி போட்டு வைப்பதால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக பெரிய அளவில் குறையும். 100 மடங்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பரிகாரங்கள் மற்றும் நேர்மறையான சிந்தனைகளுக்கு பலம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் ஆன்மீக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள தண்ணீர் போன்ற இலவாகுவான பொருட்களில் துளசி அல்லது தர்பையை போட்டு வைப்பது ஒரு மிக சிறந்த எளிய பரிகாரமாக பார்க்கப்படுகிறது. கிரகண பாதிப்புகள் நிச்சயமாக குறையும். அதேபோன்று இந்த கிரகணம் முடிந்ததற்கு பிறகு வெள்ளையாக உள்ள பொருட்களை தானம் கொடுக்க வேண்டுங்க. குறிப்பாக ஒரு சின்ன துணியில் சிறிதளவு உப்பு, அதனுடன் 1 ரூபாய் காயினை வைத்து தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். இது போன்ற எளிய பரிகாரங்களை மேற்கொண்டால் நிச்சயமாக தற்போது ராகு லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5லும் சஞ்சரிக்கும் போது கிரகணத்தினால் பாதிப்பு ஏற்படாமல் செழிப்பான நன்மையை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உருவாகும். வீட்டிலோ அல்லது ஆலயங்களிலோ சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அரிசி, நல்லெண்ணெய் போன்றவற்றினால் செய்த உணவுப் பொருட்களையோ அல்லது பொருட்களையோ தானம் செய்தால் நிச்சயமாக மகத்தான புண்ணியம் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. நிச்சயமாக இந்த கிரகணத்தின் போது உணவு சமைக்கக்கூடாது, காய்கறிகள் நறுக்குவது போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாதுங்க. என்றவரை மனதை இலகுவாக வைத்துக்கொண்டு நேர்மறையான சிந்தனைகளையும் வாழ்வில் நடந்த நல்ல பல சுப நிகழ்வுகளையும் எண்ணிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக பல்வேறு வகையான சங்கடங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது அபசு பலன்கள் குறைந்து நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுங்க. குறிப்பாக அதிக பாதிப்புகளை மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் ஏற்படுத்தினாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் கூட பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்களை நிச்சயமாக கடைபிடிங்க. அப்படி கடைபிடிப்பதால் தங்களுடைய வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. என்றவரை நேர்மறையான சிந்தனையுடன் ஆலயத்திலோ அல்லது வீட்டிலேயோ பூஜை செய்வது அல்லது மௌனமாக இருப்பது நல்ல பலன்களை வாழ்வில் நிறைவாக பெற்றுத்தரும். மற்றபடி வீண் வாக்குவாதங்கள், வீண் சண்டைகள் போன்றவற்றை தவிர்த்தால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு.